This is Ashwin, and do like, share, and subscribe to my YouTube channel. Welcome to this episode of Stratagem. As always, we've got Prasanna Agoram. Prasanna Agoram சும்மா கலகி துண்டா 3 எபிசோட் பிரிச்சு கொடுத்திருக்காரு. டிஃபரெண்டா ஸ்டார்ட் கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் வந்து ஜஹீர் கான் பத்தி சொன்னாரு, லசித் மலிங்கா பத்தி நெக்ஸ்ட் சொன்னாரு. அடுத்து ஸ்ரீலங்கா எப்படி ஸ்கெட்ச் போட்டு தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இன்னைக்கு என்ன வச்சிருக்கீங்க பிரசன்னா? பயங்கர ஹிலேரியஸா சூப்பரா வழங்குறீங்க. இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கீங்க? ஒரு ஜெம் ஆஃப் ஸ்டாட். இப்போ வந்து 2 ஸ்டாட் நீங்க சொன்ன மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் அப்புறம் டீம் பேட்டர்ன் சொன்னேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து கண்டிஷன்ஸ் பொறுத்த மாதிரி பர்டிகுலரா டெஸ்ட் மேட்ச். இப்போ 5 நாள் நீங்க நடக்கிறது அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த திங் இப்போ நீங்க வந்து இப்போ டெஸ்ட் மேட்ச்ல நீங்க ஒரு பைனியர், நீங்க வந்து இவ்வளவு வருஷமா ஆடிட்டு இருக்கீங்க, 350+ விக்கெட்ஸ் எடுத்திருக்கீங்க, எல்லா இடத்துலயும் ஆடிருக்கீங்க. ஆஃப் லேட் நீங்க இந்த 4 வருஷம் பாத்தீங்கன்னா டாஸ் ஜெயிச்சா இந்த கல்லி கிரிக்கெட்ல இருக்கிற மாதிரி பேட கட்டி கேப்டன் ஓடிடுவான், நான் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுவேன்னு. ஏன்னா 80% ஆஃப் த ரிசல்ட்ஸ் ஆர் ஃபாலிங் இன் ஃபேவர் ஆஃப் டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட். அது நீங்க ஒத்துப்பீங்க. இப்ப இங்கிலாந்து சீரீஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாஸ் ஞாபகம் வச்சு ரொம்ப பழைய நான் சின்ன வயசுல இருக்கும்போது இந்த 5 ரூபா காயின்ல டாஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹெட்ஸ் தான் விழுவும் எப்பவுமே. பாத்துருக்கீங்களா? 5 ரூபா பழைய 5 ரூபா காயின் நம்ம ஊர்ல. அந்த காயின் எடுத்து முன்னாடி வீட்டுல பக்கத்துல கல்லி கிரிக்கெட் விளையாடினே இருந்தேன். அப்ப பிஎஸ்பிக்கும் டான் பாஸ்கோக்கு ஒரு ஃபைனல் நடந்தது. எல்லாம் சொன்னா தப்பா தெரியும். ஒரு பழைய கேப்டன் விவியன் ஒரு பையன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போடுவாரு, கேப்டன் ஒரு டான் பாஸ்கோல. அவர் என்ன பண்ணாரு, புதுசா நாங்க 2 பேரும் டாஸுக்கு நடந்து போயினே இருந்தோம். அப்படியே வந்தாரு காயின் எடுத்துன்னு. நான் சொன்னேன், இரு இன்னைக்கு நான் டாஸ் போடுறேன் காயின்ல அப்படின்னு. நான் உடனே அவன் 1 ரூபா வச்சிருந்தா கையில வாங்கிட்டு, நான் 5 ரூபா காயின் நான் இந்த காயின்ல போடுறேன், ஹெட்ஜ் வந்துதுன்னா நான் வின்னு, டெய்ல்ஸ் வந்தா நீ வின்னு, ஓகேயா அப்படின்னு. அவனை போடு ஓகே அப்படின்னா போட்ட ஹெட்ஜ் வந்துடுச்சு. நாங்க பேட்டிங் ஆடி ஃபைனல்ல ஜெயிச்சிட்டோம். இது ரொம்ப பழைய ஸ்டேஜ். ஏன்னா கல்லி கிரிக்கெட் நல்லா வரணும் போது இந்த மாதிரிலாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். சரி, நீங்க டாஸை பத்தி சொல்லுங்க. இந்த மாதிரி ஏதாவது டாஸுக்கு ஏதாவது தில்லாலங்கடி பண்ணிருக்கீங்களா? இல்ல, இப்போ என்ன பண்றது, இப்போ புனே டெஸ்ட் போது பிஃபோர் திஸ் இஸ் கோயிங் அவுட் ஆஃப் த டாபிக் வில் பி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் தி வியூவர்ஸ். இந்த ஃபாஃப் டு பிளஸ் வந்து ஒரு டாஸ் வந்து ஒரு 7 டோஸ் வரிசையா தோத்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ் வந்து வைசாக்ல இந்தியாவோட தோத்த உடனே புனேயும் போது நான் என்ன பண்ணேன், கிட்டத்தட்ட ஒரு 20 காயினை வச்சு எல்லாத்தையும் 200 தடவை போட்டு பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இந்த வீடியோ ஃபுட்டேஜை பார்த்து விராட் கோலி இப்படி போடும்போது மெதுவா ஸ்லோ மோஷன்ல போறதை பார்த்து அது என்ன சைஸ்ன்றதை மேக்சிமைஸ் பண்ணி பார்த்துட்டு அதை பார்த்தா அந்த பழைய 1 ரூபாய். சோ அதை வந்து அந்த பழைய 1 ரூபாயை வந்து ஒரு 2000 தடவை போட்டு பார்த்துட்டேன். இதுக்கு அனலிஸ்ட்னா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணணும். அதுக்கு காயின் எல்லாமா ஸ்லோ மோஷன்ல எத்தனை வாட்டி சுத்துதுன்னு பாப்பேன். விட்டா அதுக்கு ரெவ் மீட்டர்லாம் ரன் பண்ணுவோம் போல இருக்கு. இந்தியால வந்து ஜெயிக்கவே முடியாது, டாஸை தோத்துட்டு ஜெயிக்க முடியும், எங்க கவலை எங்களுக்கு. பார்த்தேன், சரி 2000ல 1434 தடவை டெய்ல் தான் விழுந்தது. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், டாஸும் போது போட்டு உட்காந்தார் ஃபாஃப். வந்தார், டெய்ல் கேளுன்னு. இல்ல, போன தடவை டெய்ல் தான் கேட்டேன், தர எட்டி கேட்கிறேன்னு. இல்லையா, நான் வந்து இந்த காயின் வச்சு பார்த்துட்டு இந்த காயின் தானே சிமிலரா இருக்குன்னு கேட்டேன். ஆமா, மோஸ்ட் ப்ராபப்ளின்னாரு. இத்தனை 2000ல இத்தனை தடவை விழுந்திருக்கு, நீ டெய்ல் கேளுன்னு. போய் டெய்லுன்னாரு, ஹெட் விழுந்தது. சோ இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த கவுண்டமணி செந்தில பாக்குற மாதிரி அங்கேயிருந்து பார்த்தாரு. அதுக்கப்புறம் நான் அந்த சீன்ல இருந்தா தானே நான் உள்ள ஓடி போயிட்டேன், அது வேற விஷயம். சோ இந்த டாஸ்ங்கிறது மோஸ்ட் வைட்டல் திங். இப்போ வந்து ஐம் கோயிங் டு டேக் யூ சம்வேர். ஐம் ஷோயிங் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப். நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சவுத் ஆப்பிரிக்கா வந்தீங்க, வின்னிங் த டாஸ் அண்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட், ஹவு இம்பார்ட்டன்ட் வாஸ். யூ வென்ட் டு இங்கிலாந்து. இங்கிலாந்துல நீங்க வந்து அதே 4 டாஸ் இந்தியா ஜெயிச்சிருந்தா இந்தியாவோட பீட் இன் இங்கிலாந்து 4-1 இஃப் நாட் 5-0. So toss plays a major role. இப்ப நாங்க வந்து 2017ல நியூசிலாந்து போன போது ஃபர்ஸ்ட் கேம் வந்து டனிடீன்ல வந்து மழை. எப்ப பார்த்தாலும் டனிடீன் மழை தான் வரும்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தரையும் நான் போனா ஒவ்வொரு தரையும் மழை. 2ஆம் தடவை வெலிங்டன்ல இது பண்ணும்போது ஃபாஃப்ட சொன்னேன், இந்த மாதிரி நீங்க வந்து டாஸ் வின் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதுதான் எடுக்கணும், போல் பண்ணணும் அப்படின்னு. அவர் வந்து கொஞ்சம் ஸ்டாட்ஸ் எல்லாம் ரொம்ப இதுவா பாக்குறவர். உடனே எனக்கு மெசேஜ் பண்ணாரு, ஏன்பா போன மேட்ச் பங்களாதேஷ் முதல்ல ஆடி 586 ரன் குமரி இருக்கான், நீ வந்து ஃபர்ஸ்ட் போலிங் போட சொல்ற. நான் சொன்னேன், இல்ல நான் சொல்றது கேளு, விக்கெட் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இது நியூசிலாந்துல பாத்தீங்கன்னா கிராஸ் இல்லைன்னு, பால் வெள்ளையில இருக்கும் விக்கெட். சோ அந்த பால் வெள்ளையில இருக்கும்போது அந்த ஏர்லி இது உங்களுக்கு மாய்ச்சர் இருக்கும். அந்த ஏர்லி மாய்ச்சர் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நல்லா உங்களுக்கு கான்கிரீட் மாதிரி இருக்கும், பவுன்ஸ் ஜாஸ்தி ஆகுமே ஒழிய 1 இன்ச்சு கூட அந்த பக்கம் இந்த பக்கம் நகராது. நான் சொன்னா ஒரே சான்ஸ் நம்ம அவங்க எடுக்கணும்னா அவனை உள்ள போடு. அவங்களோட போலர்ஸ் யாரு, காலின் டிகிராந்தோம், டிம் சவுத்தி, ஜிம்மி நீஷம், நீல் வாக்னர், ஜீதான் பட்டேல். ஸ்விங்கை வச்சுதான் எடுக்க பார்ப்பான், அவனுக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுக்காது அப்படின்னு. அப்படியே அவரு ரொம்ப வந்து யோசிச்சுனே இருந்தாரு. இப்ப வந்து அதுக்கான இது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு காட்ட போறேன் குயிக்கா. வந்து அத நான் சொல்றதுக்கான இது என்ன, வாட்
வாட் வாஸ் இன்ஃப்ளூயன்ஷியல். இப்ப நீங்க வெலிங்டன்ல பாத்தீங்கன்னா முன்னாடி டன்னிடன் சொன்னீங்களே, பேசின் ரிசர்வ் காட்டுது. பேசின் ரிசர்வ் தானே வெலிங்டன்னா, அந்த கிரவுண்ட் பேரு பேசின் ரிசர்வ் தானே. டன்னிடன் சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஓகே ஓகே. 59 டெஸ்ட்ல 23 டிரா அப்படிங்கும்போது நீங்க நினைச்சு பாப்பீங்க அந்த எவ்வளவு ஈஸியா இருக்கும்னு. சோ இப்ப பிரேக்கப் கொடுத்திருக்கேன் இன்டர்நேஷனல் அண்ட் டொமஸ்டிக் இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ்ல. ஃபர்ஸ்ட் டே 265 for 10. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விக்கெட் எடுக்கிறது இம்பாசிபிள். அதுக்கப்புறம் ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ஸ்டாட்ஸ் கொடுத்திருக்கேன். டீம் பேட்டிங் செகண்ட் have won 9 டெஸ்ட் மேட்சஸ் பை an innings. டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் have got bowled out 4 times in last 10 டெஸ்ட். சோ என்ன ஆச்சு, ஓகே வேற ஃபாஃப் அப்படியே யோசிச்சாரு. பட் ஃபாஃப்க்கு மேல நிறைய நம்பிக்கை உண்டு. உடனே என்ன பண்றாரு, டாஸ் பண்ணி பவுல் பண்ணாரு. பவுல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டே முடிச்ச உடனே இதாங்க ஸ்கோர். இப்ப நீங்க ப்ரீவியஸ் ஸ்லைடு பாத்தீங்கன்னா 265 for 10 சொல்லுது. we bowl them out for 268. 21 for 3 with Kane Williamson out. I think I need to stop the share here. ரொம்ப சிம்பிள். இதுக்கு மேல நான் ஸ்டாட்ஸ் காட்டவே வேணாம். அந்த 21 for 3 ல இருந்து they rallied around still to score 268. நாங்க 359 அடிச்சோம் with a lead of 80 runs and then we won by 8 wickets convincingly, which is close to an innings defeat. சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன பண்ணுவேன் பர்டிகுலரா அப்படி பாத்தீங்கன்னா விக்கெட், நான் ஒவ்வொரு விக்கெட்டையும் போன உடனே இந்த ஒரு 20-25 வருஷ வீடியோ ஆர்கை வச்சிருப்பேன் பிட்ச். சோ அது எதுக்கு சிமிலரா அந்த விக்கெட் இருக்குன்னு இந்த விக்கெட்டோட வீடியோவை எடுத்துருவேன். எப்படி ட்ரெண்ட்ஸ் போயிருக்குன்றது தகுந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். இப்ப நீங்க ரீசெண்டா பார்த்தா இந்த மாதிரி எனக்கு தெரியல யாரா பண்ணுவாங்களே. நீங்க சொல்றதை பார்த்தா எப்படின்னா, இப்ப இந்த பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் ஒரு ஷாட் கூட்டு போயிடுவாங்க. சினிமா ஆக்டர்ஸ் எல்லாம் கூட்டின்னு போயிட்டு அந்த ஷாட் ஆக்டரே எல்லாம் ஒரு வாட்டி எடுத்து காட்டுவாங்க கேமரால, அப்படியே எடுத்து காமிச்சிட்டு சினிமாட்டோகிராஃபி எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிக்சர்லாம் கூட வீடியோ எடுப்பீங்க. இப்ப பாருங்களேன், இப்போ இன்ஃப்ளூயன்ஷியலா நீங்க சொல்றது நடக்கணும் அப்படின்னா you have to go that extra yard out. இல்லன்னா நீங்க பண்ண முடியாது. பிக்சர் எடுப்பீங்க, வீடியோ எடுத்துட்டு அதை கம்பேர் பண்ணுங்க. 25 வருஷமா என்னென்ன பிக்சர் என்னென்ன கலர்ல இருந்திருக்குன்னு பாப்பீங்க. பாப்பேன். சோ அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்ப இதை பார்த்த உடனே பால் வெள்ளையா இருந்தது. that is the only way I can say. ஆடை எடுக்காத பால்னு சொல்லுவாங்க தெரியுமா தமிழ்ல. நல்ல சுண்ட காய்ச்சின உடனே வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி இருந்தது. புரிஞ்சிருச்சு. சோ இப்ப என்ன பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஓகே இது முதல்ல ஒரு நீங்க யோசிச்சு பாருங்க, 21 for 3 ல இருந்து they went on to score 268. The wicket became so flat. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த bowling இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு, காலின் டிகிரான் தான் 120+, ஜிம்மி நிஷம் 120+, டிம் சவுத்தி ஆஃப் லைட் பேஸ் குறைஞ்சு போச்சு, ஸ்விங் bowler அகைன், வார்னர் ஒரு பங்கு குத்து வரை இந்த பிரச்சனையே கிடையாது. இன்னொன்று ஜீதான் பட்டேல் ஆஃப் ஸ்பின்னர் கண்ட்ரோலுக்கு. So what is the chances of you have to take a bold decision which we took and which we won? Right. So அவங்க போட்டா செகண்ட் ஆடும்போது பாத்துக்கலாம், நம்ம கவுண்டர் பண்ணிக்கலாம். முதல்ல bowling போட்டு ஒரு சான்ஸ் எடுப்போம். அவே கேம்ஸ்ல ஆல் இன் போனோம் சம்டைம்ஸ், அப்படிதான் சொல்றீங்க. See, அந்த டெசிஷன் நீங்க எடுத்தாதான் you can be bold enough to win a test match particularly. Yeah, I mean it requires a lot of bold decision. நீங்க நிறைய ஸ்டாட்ஸ், நிறைய வீடியோஸ், நீங்க சொன்ன மாதிரி பிட்ச் எல்லாம் வீடியோ எடுத்து காட்டி ப்ரூவ் பண்ணாதான் கேப்டன் கன்வின்ஸ் ஆவார். ஏன்னா அவ்வளவு ஈஸி இல்ல இந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறது கொஞ்சம் லெஃப்ட் ஃபீல்டா. ரொம்ப நல்ல ஸ்ட்ராட்டஜி. எப்படி ஃபாஃப் டுப்ளசிக்கு நீங்க பிட்ச் எல்லாம் கலர் கம்பேரிசன் காமிச்சு இந்த மாதிரி இருந்திருக்குன்னு ப்ரூவ் பண்ணதெல்லாம் இட்ஸ் சம்திங் தட் இஸ் யூ ஆர் கோயிங் அவுட் ஆஃப் தி வே அண்ட் யூ ஆர் டேக்கிங் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் டு டு இட். ஜெம் ஆஃப் அ ஸ்டாட் yet again and காமிச்ச மாதிரியே அந்த ஸ்டாட் நம்பர்ஸ்க்கு ஏத்த மாதிரியே ப்ரூவ் ஆயிருக்கு உங்க டெஸ்ட் மேட்சும். So something that our viewers will really enjoy. Thank you so much Prasanna for joining me on this episode. See you at the other side with yet another gem of a stat. Thank you.